வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனை. மார்ச் 28 இன்றைய சிந்தனையில் மெய் விளக்கம் என்ற ஒரு கருத்தை சிந்தனைக்கு எடுத்துக்கிறோம். மெய் என்றால் உடல் என்று ஒரு பொருள், உண்மை சத்தியம் என்று ஒரு பொருள். விளக்கம் எனும்போது தெளிவு, உண்மை உணர்வு அப்படிங்கிறதான் மெய் விளக்கம். உண்மைகளை உணரக்கூடியது மனிதனில் இருக்கக்கூடிய 6வது அறிவு. இறைநிலையே தன்னிலையில் மாற்றம் பெற்று பிரபஞ்ச தோற்றமாகி ஷடப்பொருளாகவும் ஜீவன்களாகவும் எல்லாவற்றிலும் இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை ஒவ்வொரு மனிதரும் உணரணும். அதுக்காகத்தான் மனித பிறவியை எடுத்திருக்கோம். இறைநிலையை அறிதல், அடைதல், அனுபவித்தல் தான். அறிதல்ங்கிறது அனுபவித்தலாகாது. அது ஆத்மானுபவமாக இறைநிலை இணைப்புக்கு போகணும்னா தவம் செய்யணும். தவத்தின் மூலமாகத்தான், அகத்தவத்தின் மூலமாகத்தான் உயிரறிவை உள்ளுணர்வாக பெறும்போது அந்த சத்தியம் என்ற உண்மை எல்லா பொருள்களிலும் இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணரும்போது சாதக பாதகம்னு 2 இருக்கு. எந்த பொருளோடும் தொடர்பு கொண்டு வாழ்ந்து நம்முடைய வினைகளை கழிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். அப்போ அதில் நமக்கு சாதகமாக்கிக்கணும். எதையுமே பாதகமாக்கணும்னா மீண்டும் மீண்டும் பழிச்செயல் பதிவுகள் தான். கர்மையும் மேலும் மேலும் களங்கமாகும் போது மீண்டும் மீண்டும் பிறவிகள் தோறும் துன்பம் தான் வரும். இப்போ அதனால் இந்த மெய் விளக்கம்ங்கிறது கட்டாயம் ஒவ்வொரு மனிதரும் 6வது அறிவு பெற்ற மனிதர்களுக்கு தேவை என்பது தான் இன்றைய கருத்தில் மகரிஷி நமக்கு சிந்தனையில் சொல்கிறார். அப்போது எல்லா பொருள்கள்லேயும் எல்லாவற்றிலையும் இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னம்னாக்கா ஒரு வடிவம் இருக்கிறது. அது ஷடப்பொருளாக இருந்தாலும் ஜீவனாக இருந்தாலும் ஒரு உருவம், பேட்டர்ன். அந்த உருவம் எதனால் ஆக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா செல்களும் சிற்றறைகளும் தான். அணுக்களுடைய கூட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த அமைப்புக்குள்ளாக, அந்த உருவத்துக்குள்ளாக ஒரு இயக்கம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மாங்காவை பார்க்குறோம். அது மாங்காய்ங்கிற வடிவம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பூவாக இருந்துச்சு. அந்த பூவுக்குள்ளார ஒரு இயக்கம் இருந்ததுனால தான் அது பிஞ்சாகி காயாகவும் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தடுத்து அதுக்குள்ளார இயங்கிறதுனால தான் அது பழுத்து பழமாகுது, கனியாகுது. ஆண்பிறகு கனியும் இன்னும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கம் இயங்கிட்டே இருக்கும்போது மரத்தை விட்டோ அல்லது செடியை விட்டோ காம்பு நழுவி கீழே விழுந்துருது. இதனுடைய கணம் ஏன்னா முதிர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த தாய் கிளையிலேருந்து கீழே வந்துடும். இறைநிலையுடைய அற்புதம் இதுதான் அந்த இயக்கம். அப்படி வரும்போது அது ஒரு விதையாகி அதுவும் திரும்ப முளைக்குது. இந்த சுழற்சி நடந்துக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ ஒவ்வொரு பொருளுக்குள்ளாரையும் ஒரு இயக்கம் இருக்குங்கிறது நம்ம அறிவுக்கு தெரியுதே. அந்த இயக்கத்தின் காரணமாக ஒரு விளைவும் வருது. இது எல்லா இடத்துலையும் இறைநிலை இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது. அறியும் சிவனும் ஒன்று, அதை அறியாதவன் வாயில் மண்ணுன்னு சாதாரண பாமரர்கள் கூட சொல்லுவாங்க. சிவம் என்பது இருப்பு, ஹரிங்கிறது இயக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வம், பிரபஞ்சம். இருப்பு இயக்கம் இந்த ரெண்டும் ஒன்று தான். இருப்பே இயக்கமாக இருக்குது, இயக்கமே இருப்பாக இருக்குது. இருப்பு இருக்கிறதுனால தான் இயக்கம் வெளிப்படுது. இயக்கம் வெளிப்படுறதுக்கு காரணம் இருப்பு இருக்கிறதுனால தான். அப்போ 2ஆக இருக்கிறது ஒன்றாயிருங்கிறார் மகரிஷி. இப்போ எனக்குள்ளார எவ்வளவோ விஷயங்கள் கடந்த பல ஆண்டுகளாக மகரிஷி சொன்ன கருத்துக்களெல்லாம் உள்வாங்கி உள்ளே வச்சுருக்கிறேன். அதுதான் என்னுடைய இருப்பு, என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய தரம், என்னுடைய தன்மை. இதெல்லாம் மனம் என்ற இயக்கத்தின் மூலமாக வெளிப்படுது. அங்கே இருப்பில் இல்லைன்னா வெளிப்படுமா? வெளிப்படாது. இயக்கத்தை கழித்து விட்டால், இப்போ நான் அதை பேசாமல் அந்த விஷயங்களை சொல்லாமல் இருந்தேன்னா அது பாட்டுக்குள்ளே தேமேன்னு கிடக்கும். இருப்பு இருப்பாகவே இருக்கும். இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு அங்கே மீதமாகும். இப்போ இருப்பு வேறு இயக்கம் வேறையான்னு பார்த்தோம்னா ரெண்டும் ஒன்று தான். ஒரு நாணயம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி தான்.
இருப்பு இயக்கம் அப்படிங்கிறது. இதைத்தான் ஒரு கவியில் அற்புதமாக சொல்கிறார் மகரிஷி. நான் நான் யார் என்னும் வீணா நல்லுயிர் பரிவிற்கு நானகம் பாவமாம் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினில் நான் முழுமை பெற நலிவிலாமை பொருள். அகம்பாவத்தில், புலன்மயக்கத்தில், புலனறிவிலேயே இருக்கிற வரைக்கும் தன்முனைப்பில் தான் இருப்பான் மனுஷன். இந்த தன்முனைப்பை அடக்கி அகத்தவம் செய்யும்போது அந்த பேரறிவினுடைய ஒரு பகுதியாக நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு மனிதரும் உணர முடியுங்கிறார். நான் எனும் எழுச்சியை நாடி ஆராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும் நான் மனத்தின் மூலம் நாடங்குயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும் சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள் சிவம் சக்தி கூட்டுத்தான் சிறந்த பேரண்டம் சிவம் சக்தி சிறப்புத்தான் ஜீவகோடிகளாகும். எவ்வளவு அற்புதமாக உணர்ந்து உணர்ந்து நமக்கு எடுத்து சொல்கிறார் பாருங்க. வெளி வேற, விண் வேற இல்லை. இயக்கத்தில் விண்ணுன்னு சொல்கிறோம், இயக்கத்தை கழித்து விட்டால் இருப்பு. கடல் என்ற ஒரு பார்க்குறோம், தண்ணியை தான் கடல்னு நம்ம சொல்லி வார்த்தைகளில் சொல்லி வச்சுருக்கோம் மனுஷங்க. அந்த கடலில் இருக்கக்கூடிய நீரினுடைய அசைவு, அந்த இயக்கம் அலைன்னு சொல்கிறோம். அலை நின்றுச்சுன்னா நிலை. இறைநிலையின் நிழல்தான் மனம். பொருளை விட்டு நிழல் ஒருபோதும் பிரிவதில்லைங்கிறார் நம்ம குருமகான். அப்போது பொருள் இருக்கிற இடத்துலலாம் நிழல் இருக்கும். நிழல் இருக்குன்னாக்கா இப்போ பொருள் இல்லைன்னா நிழல் வராது. இப்போ அந்த வகையில் இருப்பே இயக்கமாகவும் இயக்கமே இருப்பாகவும் இருக்கிறது என்ற நிலையை அகத்தவத்தின் மூலமாக, அதுதான் துரியாதீதத்தில் 1-3ங்கிற சுழல் வேகத்தில் நம்ம இருந்து பழகும்போது இருக்கிறோம். ஆனால் இல்லை, உறக்கமும் விழிப்பும் மற்ற நிலை, அதான் இருப்பு இயக்கம், அந்த நடுவாந்தரமாக இருக்கிறோம். அந்த நிலையில் இருந்து பழகும்போது தான் எல்லா பொருள்களிலும் எல்லாவற்றிலையும் அந்த இறைநிலை எவ்வாறு அதனுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை மனித அறிவுக்கு புலப்படும் போதே அதை தனக்கு சாதகமாக ஒவ்வொரு மனிதர்களும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அந்த உண்மை விளக்கம் 6வது அறிவு பெற்ற மனிதரால் தான் அதை உணர முடியும் என்பதை தான் இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி நமக்கு உணர்த்துறார். மேலும் சிந்திப்போம், தெளிவு பெறுவோம். வாழ்க வளமுடன்.